வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சீரற்ற வானிலையால் கடலில் உயிரிழந்த 5 கடற்தொழிலாளர்கள், ஒருவர் மாயம். தமிழர் பகுதியில் பெண் போலீஸ் உயரதிகாரி செய்த செயல் அதிரடி காட்டிய அதிகாரிகள். பூஜித் ஜெயசுந்தரவுக்கு எதிரான தீர்ப்பால் போலீசில் ஏற்பட்டுள்ள குழப்பம். மகர சிறைச்சாலை கலவரத்தை வழிநடத்திய பின்னணியில் 4 கைதிகள், ஆய்விற்காக களமிறங்கும் முக்கிய அதிகாரிகள். அதிகாலையில் பேருந்துகள் மோதி கோர விபத்து. தமிழர் பகுதியில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட ஆண். ஈஸ்டர் தாக்குதல் விவகாரத்தில் 2 மட்டுமே இலக்கு வைத்து விசாரணை, முன்னாள் எம்பி குற்றச்சாட்டு. கடுமையான கடல் கொந்தளிப்பு மற்றும் பலத்த காற்று தொடர்பில் எச்சரிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கடற்தொழிலுக்கு சென்ற கடற்தொழிலாளர்களில் 5 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. மன்னார் பகுதியிலிருந்து கடலுக்கு சென்ற கடற்தொழிலாளர் ஒருவரை தற்போது காணாமல் போயுள்ளதாகவும் மற்றொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நீர்கொழும்பு தொடுவாக பகுதியிலிருந்து கடலுக்கு சென்ற படகொன்று நேற்று முன்தினம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த 2 கடற்தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் சிலாபம் தொடுவாக பகுதியிலிருந்து கடந்த 31ஆம் தேதி பிற்பகல் கடலுக்கு சென்ற விபத்துக்குள்ளான படகிலிருந்து காணாமல் போன 2 கடற்தொழிலாளர்களில் ஒருவரின் சடலம் நேற்றைய தினம் கொள்ளுப்பட்டி கடற்பகுதியில் கரையொதுங்கியுள்ளது. குறித்த விபத்தில் உயிர் தப்பிய மற்றொரு கடற்தொழிலாளர் மீட்பு படையினரால் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கினியகுள காவல் நிலையத்திற்கு பல்வேறு சேவைகளூடாக வருமானமாக பெறப்பட்ட சுமார் 2,90,000 ரூபாய் பணத்தை மோசடி செய்த குற்றச்சாட்டில் அதே காவல் நிலையத்தில் கடமையாற்றிய பெண் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பாறை போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட உள்வாரி கணக்காய்வு பரிசோதனையின் போது இந்த நிதி முறைகேடு கண்டறியப்பட்டுள்ளது. ஒலிபெருக்கி அனுமதி பத்திரங்கள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் மூலம் பெறப்படும் வருமான பணத்தை அம்பாறை போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தின் உத்தியோகபூர்வ கணக்கில் முறையாக வைப்பிலிட வேண்டும். எனினும் சந்தேக நபரான பெண் போலீஸ் சார்ஜென்ட் காவல் நிலையத்துக்கு பெறப்பட்ட அந்த பணத்தை வைப்பிலிடாது தவறியுள்ளமை கணக்காய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தரவிற்கு மரண தண்டனை தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட சிறிது நேரத்திற்கு பின்னர் போலீஸ் மாதிபருக்கும் சிரேஷ்ட போலீஸ் மாதிபர்களுக்கும் இடையே வாட்ஸ்அப் குழு தொலைபேசி உரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. அதில் இந்த தீர்ப்பு நாட்டின் போலீஸ் அதிகாரிகள் மீது எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்தே விவாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு ஒரு பிரதி போலீஸ் மாதிபர் குறிப்பிடுகையில், நபரொருவர் தனக்கு மற்றொரு நபரால் உயிரச்சுறுத்தல் இருப்பதாக கூறி போலீசில் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் அவ்வாறு முறைப்பாடு செய்த நபர் தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக சுட்டிக்காட்டிய நபராலேயே கொல்லப்பட்டால் போலீஸ் அதிகாரிக்கு மரண தண்டனை கிடைக்கும் நிலை ஏற்படும் என கூறியுள்ளார். போலீஸ் மா அதிபராக பதவி வகிப்பது இதன் மூலம் பாரிய அபாயத்தை பொறுப்பேற்றுள்ளதாக மாற்றியுள்ளது என குறிப்பிட்டார். இந்த அரசாங்கம் தோல்வியடைந்து வேறு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த விதி தனக்கும் வரக்கூடும் என்ற பயம் போலீஸ் மாதிபருக்கும் பெரும்பாலான பிரதி போலீஸ் மாதிபர்களுக்கும் ஏற்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு ஆதரவான போலீஸ் அதிகாரிகள் என அடையாளப்படுத்தப்பட்டுள்ள குழுவினரும் இதனால் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் அரசாங்கத்தின் மீது போலீசாருக்குள் இருந்த கடும் அதிருப்தி இதன் மூலம் மேலும் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவர சம்பவம் தொடர்பாக இன்று இலங்கை போலீஸ் தலைமையகம் ஆய்வு நடத்தும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் நேற்றைய தினம் நீதவான் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் கடந்த சனிக்கிழமை ஏற்பட்ட கலவரத்தை தொடர்ந்து 104 கைதிகளை மற்ற சிறைகளுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த சனிக்கிழமை சிறையில் நடந்த கலவரத்தில் கைதியொருவர் உயிரிழந்துள்ளதுடன் 10 பேர் காயமடைந்து தற்போது ராகம மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த மோதல் தொடர்பாக பல்வேறு திணைக்களங்களால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் போலீசாரும் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணைகளில் சாத்தான், அசார் பட்டா மற்றும் மற்றொரு கைதியும் இணைந்தே இந்த பதற்றமான சூழ்நிலையை வழிநடத்தியதாக தெரிய வந்துள்ளது. சிறைச்சாலைக்குள் போதைப்பொருள் பரிமாற்றத்தை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதால் இந்த நாட்களில் நிலவும் போதைப்பொருள் தட்டுப்பாடு காரணமாகவே இந்த பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது.
இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் தனியார் பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதி கோர விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்து கேகாலை கரடுகண பகுதியில் இன்றைய தினம் காலை 6:15 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. ரம்புக்கணியில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த ஈப்போசோ பேருந்தும் திகனையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்துமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கேகாலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி பகுதியில் எரிந்த நிலையில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சடலம் இன்றைய தினம் திங்கட்கிழமை கிளிநொச்சி இரணைமடுக்குளத்தை அண்மித்த பகுதியில் மீட்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஒரு சிலரை மட்டும் இலக்கு வைக்காமல் முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்கரணவுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மிக தெளிவான எச்சரிக்கைகளும் முன்னறிவிப்புகளும் கிடைத்திருந்த போதிலும் அந்த தாக்குதலை தடுப்பதற்கு காவல்துறையினரோ அல்லது ஏனைய பொறுப்பு வாய்ந்த தரப்பினரோ உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. அந்த வகையில் இருவரை மட்டும் இலக்கு வைத்து தண்டிப்பதன் மூலம் இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. குறிப்பாக 2017ஆம் ஆண்டில் தாய்நாட்டின் மீது பெற்றுக்கொண்ட மௌலவிகள் சிலர் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு சென்று இதுகுறித்து முறைப்பாடு செய்திருந்ததாக அக்கால பகுதியில் நீதி அமைச்சராக இருந்தவர் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தியிருந்தார். எனவே அக்காலத்தில் விசாரணைகளை மேற்கொண்ட அதிகாரிகள் உட்பட அனைவரையும் உள்ளடக்கி பூரண விசாரணை செய்யப்பட வேண்டும். அதனை விடுத்து ஒரு சிலரை மட்டும் பலிக்கடாக்கிவிட்டு பிரச்சினையை தீர்த்து விடுவதாக காட்டுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். காலையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பகுதிகள் இடைக்கிடையே மிகவும் கொந்தளிப்பான நிலையை எட்டும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் குறித்த கடற்பகுதிகளில் மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் குறித்த கடற்பரப்புகளில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே மறு அறிவித்தல் வழங்கப்படும் வரை இந்த கடல் பகுதிகளுக்கு கடற்தொழில் நடவடிக்கைகளுக்காகவோ அல்லது ஏனைய கடற்பயணங்களுக்காகவோ செல்ல வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் கடுமையாக அறிவுறுத்தியுள்ளது.